வசந்தி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். யூஎஸ்ல பேங்க் ஆஃப் இங்கிலாந்து ஒரு பேங்க் இருக்குங்க. இதோடைய பேஸ்மெண்ட்டை திறந்து பார்த்தா ஃபுல் ஆஃப் கோல்டு பிஸ்கெட் இருக்கும். சரி, எவ்வளோ கோல்டு பிஸ்கெட்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டா 4 லட்சத்துக்கும் மேலான கோல்டு பிஸ்கெட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுடைய ஜிடிபியை விட 3 மடங்கு அதிகமான பணம் அதில் முடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை காலங்காலமாக பயங்கரமாக பாதுகாத்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப ட்ரெஷரான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இந்த கோல்டு எல்லாமே பேங்க்குடைய பொறுப்பில் இருக்கிறதுனால ரொம்பவே செக்யூர்டாக அந்த பேங்க்கை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அஃபிஷியல்ஸோட ஒரு பெரிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உள்ளே தான் இருக்குது. அதையும் சேஃபாக மெயின்டைன் பண்ணும் அப்படின்ற மாதிரியான கட்டாயத்தில் தான் இருக்காங்க. பல வருஷம் கழிச்சு இப்போ ஒரு வழியாக மறுபடியும் மூணுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. முன்னா நிலாவுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 10 நாளில் கிளம்ப போகிறாங்களாம். ஆனால் என்ன, இந்த தடவை நிலாவில் போய் கால் பதிக்கிறதோ அங்கே போய் ஸ்டே அப்பெல்லாம் கிடையாது. நிலாவை மானிட்டர் பண்ணுறதுக்காக கிளம்புறாங்க. சீக்கிரமாகவே அது வெற்றி அடையணும் அப்படின்ற மாதிரி தான் கேட்டுக்கிறாங்க. ஏன்னா இப்போ நிலாவெல்லாம் மானிட்டர் பண்ணிட்டு வந்துட்டு அப்படியே மாசி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தால் மார்ஸில் எப்படி இருக்குது இப்போ கண்டிஷனு, வெதர்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு அடிஷ்னல் செக்கப்பாக பார்த்துருக்காங்க. ஆனால் இப்போ போகிறது முழுக்க முழுக்க நிலாவை பார்க்குறது தான். அப்போ நிலாவை பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றதையும் சீக்கிரமாகவே அனௌன்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. தமிழில் எப்படி நம்ம கல்வெட்டுகள்லாம் பார்க்குறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஏன்ஷியன் லாங்குவேஜஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய ரிலீஜியஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜஸ், அது நம்ம ஃப்ரெஞ்சாக இருக்கட்டும், ஸ்பானிஷாக இருக்கட்டும், ரஷ்யனில் பேசக்கூடிய லாங்குவேஜஸாக இருக்கட்டும், இப்படி எதுவாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு லாங்குவேஜஸ்க்கும் அவங்களுக்குன்னு ஒரு ஆதிகால லாங்குவேஜ் இருக்க தான் செய்யுது. ஆனால் அந்த ஆதிகால லாங்குவேஜஸ்லாம் இப்போ நம்ம பார்த்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லையா? இப்போ பார்க்குறதுக்கு மட்டும் இல்லாமல் அப்போவுமே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கு. சரி, ஏன் கஷ்டமாக இருந்திருக்கு அப்படின்றத நோட் பண்ண பார்த்துருக்காங்க. அப்போ பண்ண ரிசர்ச்சில் தெரிய வந்தது என்னென்னா, எல்லா வேர்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப அதிகமாக சேர்ந்து வர்றது மட்டுமே தான் ரீசன் அப்படின்றத 1400 வருஷத்துக்கு முன்னாடி அயர்லாண்டை சேர்ந்தவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய லாங்குவேஜை படிக்கிறதுக்கு என்ன காரணம், என்ன ரீசன், அதை எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அதை நம்ம ஈஸியாக படிக்க முடியுன்றதை கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அங்கேருந்து ஒவ்வொரு நாடுகளுமே இதை பின்பற்ற ஆரம்பித்தாங்க. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே நமக்குமே ஸ்பேஸ் இல்லாத மாதிரி தான் எழுதிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நமக்கும் இடைவெளி கரெக்டாக விடணும் அப்படின்னு சொல்லி எல்லா வார்த்தைகளுக்கும் இடைவெளியை விட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஸ்பேஸ் இருக்கிறதுனால தான் இப்போ நம்மளால ரொம்ப ஈஸியாக படிக்க முடியுது. ஃபர்ஸ்ட் கரண்ட்டை கண்டுபிடிச்ச போது அது முழுக்க காசுக்காக தான் கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த காசுக்காக கண்டுபிடிச்சி அதை காசாக்கலாம்னு நினைக்கும் போது வந்த ஒரு பெரிய சிக்கல் தான் எலக்ட்ரிக் பல்ப் எல்லாருக்கும் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த பல்பை எல்லாருமே நைட் டைமில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால நைட் டைம் ஃபுல்லாகவே கரண்ட் இருக்குமே தவிர்த்து காலையில் யாருமே கரண்ட்டை பெருசாக யூஸ் பண்ணுறது கிடையாது. அப்போது அவங்களுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க. சரி, ஈவன் ஃபேனை கண்டுபிடிக்கலான்னு சொல்லி ஃபேனுக்காக யோசிச்சா கூட காற்று வரலன்னா என்னப்பா அப்படின்ற மைண்ட் செட்டில் அப்போ நிறைய பேர் இருந்ததுனால அதை பற்றி பெருசாக பேசிக்கல. ஏன்னா அப்போ எல்லாருக்கும் இந்த விசிறி தான் ஒரு பெரிய பிரதானமாக இருந்துச்சு. அப்போது இதில் அப்படியே தலையெழுத்தையே மாற்றணும், காலையில் எல்லாருமே யூஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக கண்டுபிடிச்ச ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்னா அதுதான் பிரெட் டோஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. 2 பிரெட்டை தூக்கி உள்ளே வச்சு ஒரு பட்டன் அமைக்கி விட்டிங்கன்னா டோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதுவே ஜம்ப் ஆகி வெளியே வரும். ஸோ இந்த ஒரு மெக்கானிசமை கண்டுபிடிச்சி இன்னும் கரண்ட்டோடைய கன்சப்ஷனை மக்கள் மத்தியில் அதிகமாக்க ஆரம்பித்தாங்க. உலகத்தில் இருக்கிறவங்கள மனுஷங்களாக பார்க்கும்போது எல்லாருமே சமம் அப்படின்னு தெரிஞ்சாலும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்க தான் செய்யுது. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆவரேஜான ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 5.5, இது வந்து எல்லாருக்கும் ஆவரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நெதர்லாண்டில் பார்க்கும்போது 6.5 மாறும். இப்படி ஹைட்ஸ்லையுமே நிறைய டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு வரதான் செய்யுது. குணாதிசயங்களும் அதிகமாக மாறும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijay. Take care.